ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்க மனிதன் சேனல். நான் உங்க நந்தன் பேசுறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசென்ட்டா வந்து ஒரு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில ஒரு ப்ராஃபிட்டும் பண்ணியிருந்தேன். அத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கே தெரியும் கோல்டோட நிலைமை எப்படி இருக்குன்றது. லைக் கடந்த கொஞ்ச நாளாவே கோல்டோட ரேட் ஏறிட்டே போயிட்டுருக்கு. அதே மாரி நான் இப்போ வீடியோ ஷூட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, 1 அதாவது ஃபெப் 1 ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ கடந்த 2 நாளா வந்து கோல்டோட ரேட் வந்து இறங்கிட்டே தான் இருக்கு. ஸோ நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன், எங்க என்டர் ஆயிருந்தேன், எங்க எக்ஸிட் ஆயிருந்தேன் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான் நான் ஷேர் பண்றேன். ஸோ இதில உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் என்ன கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கனெக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கான ரிப்ளையும் குடுப்பேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே, நான் இப்போ ஃபர்ஸ்ட்டு க்ரோல லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஓகே, இதான் என்னோட க்ரோவோட லாகின் பேஜ். ஸோ ஓகே, நான் பிஎன்எல் ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஓகே. 30 ஓகே. ஸோ இதில வந்து நான் நிஃப்டி லைக் நிப்பான் இந்தியா இடிஎஃப் கோல்டு பீஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, இதில வந்து இன்வெஸ்ட்மென்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 48,000 அதாவது 48,000க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். லைக் செல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 57,737 ஸோ அந்த ரேஞ்சுக்கு செல் பண்ணியிருந்தேன். அதாவது டோட்டலா வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 9,259 ரூபீஸ் கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஸோ இப்போ இத நான் ஒரே தான் பை பண்ணல. ஸோ இதோட பை பிரைஸும் இங்க குடுத்துருக்கு பாருங்க. ஸோ 110லேருந்து 15த் டிசம்பர் 110 அந்த ரேஞ்சிலேருந்து இந்த நிஃப்டி பீஸ நான் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கேன். அப்புறம் 29 டிசம்பர், அதுக்கப்புறம் 5த் டிசம்பர், 21 ஜான், அதுக்கப்புறம் 21 ஜான். ஸோ இந்த 2மே நான் அக்குமுலேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாரி எத்தனை பீஸ் வாங்கியிருந்தேன்றதையும் இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகுது. அதுக்கான பிஎன்எல் அப்படின்றதும் இங்க டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ க்ரோ ஆப்போட பிஎன்எல் இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சார்ட்டுக்கு போயிடலாம். லைக் கோல்டு பீஸோட சார்ட்டு. ஸோ இதான் வந்து கோல்டு பீஸோட சார்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் என்டர் ஆனதே வந்து 15த் டிசம்பர். ஓகேங்களா? ஸோ அங்க தான் என்டர் ஆயிருந்தேன். ஸோ 15த் டிசம்பர் ஸோ கரெக்ட்டா இந்த இடத்துல நான் என்டர் ஆயிருந்தேன். இந்த கேண்டில். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில ஏன் என்டர் ஆனேன் அப்படின்னா, ஸோ இது வந்து பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இது நிஃப்டி பீஸோட சார்ட். ஓகேங்களா? இத மோஸ்ட்லி வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்காக இத யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நான் இத இப்போதைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, இது ராங் தான். பட் நான் இத யூஸ் பண்ணி தான் என்டரே ஆனேன். ஸோ ஓகேங்களா? இப்போ இதில ஏன் என்டர் ஆனேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு லைக் பிரேக் டவுன் ஒண்ணு இருந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து டே ஃப்ரேம் லைக் 1 டே டைம் சார்ட்ல இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து லைக் இது என்னன்னே புரியாதவங்களுக்கு இத வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்லயே 2 அனாலிசிஸ் இருக்கு. ஒண்ணு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ், இன்னொன்னு வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ இந்த 2த்துல லைக் 2த்துமே யூஸ் பண்ணியும் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது வெறும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டுமே வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இல்லன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மட்டுமே வச்சு யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் எடுத்துப்பாங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸும் எடுத்து 2த்தையுமே கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ நான் இதில மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஃபண்டமெண்டலா கோல்டு வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்றது தெரிஞ்சாலும், நான் டெக்னிக்கல் மூலமா தான் இதில என்டர் ஆனேன். அதேமாரி எக்ஸிட் ஆனேன். ஸோ இப்போ நான் ஃபண்டமெண்டலா கோல்டு வந்து மேல தான் போகும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, அதில நான் எக்ஸிட் ஆயிருக்க வாய்ப்பே கிடையாது. கரெக்ட்டுங்களா? நான் ஃபியூச்சர் வரைக்குமே ஹோல்ட் பண்ணிட்டுருப்பேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இது வந்து ஒரு நல்ல பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் பேர் வந்து லைக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ லைக் இதான் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். பட் இது வந்து லைக் கூகுள்ல வந்து லைக் எல்லாமே ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். பட் நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கும் இந்த இங்க இதுக்கும் லைக் கொஞ்சம் இதாகும். லைக் பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்படி இருக்கு. பட் நமக்கு அப்படிதான் இருக்கணும்னு அக்யூரேட்டா இருக்காது. லைக் நீங்க ட்ரையாங்கிள் பேட்டர்ன் லைக் நீங்க கத்துக்க கத்துக்க உங்களுக்கே பழக்கம் வந்துரும். ஆ ஓகேங்களா? ஸோ இதில நான் 15த் டிசம்பர் ஏன் என்டர் ஆனேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நான் என்டர் ஆக வேண்டியது தான். பட் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணுன்றதுக்காக நான் 12த் டிசம்பர் விட்டுட்டேன். ஃப்ரைடேனால நான் இங்கே என்டர் ஆகல. ஸோ ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நான் ஃப்ரைடே என்டர் ஆகாம லைக் மண்டே என்டர் ஆனேன் 15த் டிசம்பர். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு இந்த கேண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்துச்சு. ஓகே, இது லைக் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்ற மாரி. ஸோ இந்த இடத்துல நான் என்டர் ஆனேன். ஃபர்ஸ்ட்டு என்னோட இது. ஸோ அதுவுமே நான் ரொம்ப கம்மியா தான் லைக் 45 பிஸ் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 29த் டிசம்பர். ஓகேங்களா? ஸோ 29த் டிசம்பர்ன்றது இங்க வரும். ஐ ஹோப் ஸோ. இந்த இடத்துல வரும்.
ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படி இந்த இடத்துல என்டர் ஆனீங்க ப்ரோ? அதான் இங்க ரெட் கேண்டில் இருக்கே. நீங்க ஏன் இங்க என்டர் ஆனீங்கன்னா, ஸோ எப்பயுமே ஒரு அப் ட்ரெண்ட் குடுத்துச்சுன்னா, ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ரீட்ரேஸ் ஆயி, திருப்பி வந்து சப்போர்ட் எடுக்கும் இந்த இடத்துல. ஸோ இப்போ உங்களுக்கு லைக் இன்னும் டெக்னிக்கலா உங்களுக்கு கொஞ்சம் புரியலன்னா, நான் கண்டிப்பா லைக் அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு நான் இத ரொம்ப சிம்பிளாவும், ஆ ரொம்ப புரியும்படியுமாவும் உங்களுக்கு நான் இத எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பா நம்ம வீடியோவும் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோஸ்ல நான் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் அதாவது இந்த ட்ரெண்ட் லைன்லேயே லைக் சப்போர்ட் எடுத்துட்டு தான் மார்க்கெட் கன்டின்யூ ஆகுன்றது என்னோட அசம்ப்ஷன். அதே மாதிரி நான் ஸ்டாப் லாஸுமே போட்டு வச்சிருப்பேன். லைக் இப்போ இங்க லைக் இங்க எங்க என்டர் ஆயிருந்தேன். 110ல நான் என்டர் ஆயிருந்தேன்னா, கண்டிப்பா நான் வந்து 110னா லைக் 100 கிட்ட நான் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருந்திருப்பேன். லைக் அதுக்கு மேல போச்சுன்னா, லைக் அதுவே ஆட்டோமேட்டிக்கா செல் ஆஃப் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. லைக் இது டவுன் ட்ரெண்ட் குடுக்கும்போது நான் என்ன யோசிச்சேன், லைக் அப் ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன லைக் செல் ஆஃப் வரும். லைக் செல்ஸ் வரும். ஏன்னா ப்ராஃபிட் புக் பண்றவங்க எல்லாம் இந்த இடத்துல புக் பண்ணுவாங்க. லைக் இங்க பை பண்ணவங்க இங்க புக் பண்ணுவாங்கன்ற மாரி. ஸோ அதனால நான் இந்த இடத்துல பை பண்ணேன். ஓகேங்களா. லைக் இந்த இடத்துல 29த் டிசம்பர் ஓகேங்களா. 29த் டிசம்பர் அதாவது இந்த இடத்துல நான் பை பண்ணேன். அதாவது இந்த பெரிய கேண்டில் வந்தோனே நான் பை பண்ணேன். பட் அதுக்கப்புறமும் மேஜராவும் இறங்குச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல அதுக்கப்புறம் அதில வந்து ஒரு 13 பீஸ் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் 160 பீஸ் வந்து எங்க வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ 160 பீஸ் எங்கே வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதே டேட்ல தான். பட் ரேட் வந்து இது வந்து 114ல வாங்கியிருந்தேன். அதோட ஒரு ₹3 லைக் ₹2 டிஸ்கவுண்ட்ல திருப்பி இங்க வாங்கியிருந்தேன். 140 ஆ 111க்கு ஓகேங்களா. ஸோ அதே தான் ஓகேங்களா. இதே இடத்துல தான் நான் திருப்பியும் பை பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 100 பீஸ் கிட்ட எக்ஸ்ட்ராவா. ஸோ அந்த டே. அதே மாதிரி 21 ஜான் வந்து திருப்பி பை பண்ணியிருந்தேன். 21 ஜான் வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் இங்க வரும்னு நினைக்கிறேன். ஹோப் ஸோ. இந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ 21 ஜான் வந்து இந்த இடத்துல தான் வரும். கரெக்ட். 21 ஜான் வந்து இந்த இடத்துல தான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 வாட்டி பை பண்ணியிருப்பேன். ஒண்ணு வந்து 100 பீஸ் ஒண்ணு வந்து பை பண்ணியிருப்பேன். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா 81 பீஸ் எக்ஸ்ட்ராவா பை பண்ணியிருப்பேன். அதாவது 132லயும் 135லயும். ஜான். ஓகேங்களா. ஸோ 21 ஜான் தான் நான் பை பண்ணியிருக்கேன். அதாவது இந்த இடம். ஸோ இந்த இடத்துல ஏன் ப்ரோ பை பண்ணீங்கன்றத மாரி கேட்டீங்கன்னா, ஸோ இது நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். அதாவது உங்களுக்கு நான் எப்படி சொல்றது? இருங்க நான் உங்களுக்கு சார்ட்லயே காமிச்சர்றேன். ஸோ இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போயிட்டு இருந்துருச்சு. ஸோ இந்த கேண்டிலே எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்துச்சு. ஓகேங்களா. இந்த கேண்டிலே வந்து ஏன்னா லைக் இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இத நான் எப்படி சொல்றது? லைக் இப்போ இங்க ஒரு ஹை இருக்கு. இந்த ஹைய பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போகுது. ஓகேங்களா. திருப்பி ஒரு ஹை வைக்குது. அந்த ஹையுமே மார்க்கெட் மேல போகுது. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ ஓகே இன்னமும் புல்லிஷ்ஷா தான் இருக்கு மார்க்கெட். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் நான் பை பண்ணேன்னு சொல்லி இந்த இடத்துல கொஞ்சம் ஆட் பண்ணேன் நிஃப்டி பீஸ். ஓகேங்களா. அதாவது நிஃப்டி கோல்டு பீஸ் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அரவுண்ட் 7.88% கிட்ட வந்து அ அ லைக் டவுன்ல போச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்டர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இங்க. கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல நான் என்டர் ஆனேன். ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பை பண்ணிட்டு திருப்பி நான் இந்த கேண்டில் தான் என்னோட ஸ்டாப் லாஸா வச்சிருப்பேன். அதாவது இந்த கேண்டில் இங்க கிட்டத்தட்ட நான் இங்க ஸ்டாப் லாஸா வச்சிருப்பேன். பட் ஆனா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அது கிட்ட வரைக்குமே வந்திருக்கு. அதாவது 118 வரைக்கும் வந்திருக்கு. பட் நான் ஸ்டாப் லாஸ் வச்சது பார்த்தீங்கன்னா, 117 ஆர் 116 கிட்ட வச்சிருந்திருப்பேன் ஸ்டாப் லாஸ். ஸோ அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப் ட்ரெண்ட். அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு அப் ட்ரெண்ட் குடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரீட்ரேஸ்மென்ட் அதாவது நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் குடுத்து மார்க்கெட் புல்லிஷ்ல போச்சு. ஸோ ஐ ஹோப் வந்து இந்த டே வந்து தான் நான் செல் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். 29த் ஜான் தான் நான் மொத்தத்தையும் செல் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். 29 ஜான் கரெக்ட்டுங்களா? ஏன்னா கோல்டு வந்து இருக்கறதுலயே ஒன் ஆஃப் த லைக் பெரிய பம்ப் ஆயி ஒரு கேப் அப் ஆச்சு. ஸோ ஒரு பெரிய பம்ப் ஆயி லைக் கேப் அப் ஆச்சு. அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாள் மட்டுமே கிட்டத்தட்ட ச லைக் 7 அதான் கிட்டத்தட்ட 7.89% கிட்ட ஹைல போச்சு. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன், ஓகே. ஸோ இதான் டைம் நமக்கு. ஏன்னா லைக் ஓரளவுக்கு நல்ல பெர்சன்டேஜ் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 19% கிட்ட வந்து லைக் ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 லைக் 40 டேஸ் கிட்ட. ஓகேங்களா. ஸோ நான் 15த் டிசம்பர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். 21 ஜானே வெளிய வந்துட்டேன். ஸோ அரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 35 டூ 40 டேஸ் அரவுண்ட் இருக்கும். ஸோ அந்த மாரி எனக்கு டேஸ்ல 19%ன்றது ரொம்பவே ஜாஸ்தி தான். என்ன கேட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு எப்படின்னு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் என்ன கேட்டீங்கன்னா 19%ன்றது ஒரு 30 டூ 40 டேஸ்ல வந்து ரொம்ப ஜாஸ்தியான ப்ராஃபிட் தான். ஸோ அதனால நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு வந்து நான் இங்க வச்சுட்டேன். அதாவது 145 கிட்ட நான் ஸ்டாப் லாஸ் வச்சேன். நீங்க வேணா நல்லா பாருங்க. 145.07 வந்து எல்லாமே ட்ரிகர் ஆகி எல்லாமே செல் ஆஃப் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருந்தேன். ஸோ இங்க ஏன் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, லைக்
இப்போ 145க்கு நான் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருந்தேன்ல. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் லைக் அந்த டே மட்டும் இந்த கேண்டிலோட கீழ வந்தாலே லைக் நான் செல் ஆஃப் பண்ணலாம். அதாவது 143 கிட்ட ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து லைக் இது வந்து 1 ஹார் சார்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போய் திருப்பி வந்து புல்லிஷ் சைடில் வந்துட்டு, ஸோ திருப்பி வந்து லைக் டவுன் ட்ரெண்ட் வர மாதிரி வந்துட்டு திருப்பி ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துச்சு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன யோசிச்சேன், ஓகே நம்ம லைக் 145 கிட்ட ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கலான்ற மாதிரி தான் நான் போட்டேன். ஸோ இது புல்லிஷில் போயிட்டு திருப்பி 145 வந்து ட்ரிகர் ஆகி லைக் ஒரு லைக் நீங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த லைக் 29th ஜான் வந்து என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து சடனாக ஒரு பம்பப் ஆகி திருப்பியும் மேலே போச்சு. அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு கிட்டத்தட்ட 0.5% கிட்ட மூவ் ஆச்சு. அதாவது கீழே இருந்து இந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 1 ஹாரில் வந்து மார்க்கெட் நல்லா பம்பிங் ஆகி மேலே போச்சு. பட் நான் என்ன யோசிச்சேன், லைக் 45 நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ இல்லைனாலும் நான் ஸ்டாப் லாஸ் அந்த இடத்துல தான் வச்சிருப்பேன். ஓகேங்களா. ஸோ 45ல வந்தேன். அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுன். ஸோ முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்பு அரௌண்ட் 7%. ஸோ 7.4%. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுன் -4% கிட்ட கேப் டவுன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் லைக் இதை நான் டே வச்சேன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% கிட்ட கேப் டவுன் 10% கிட்ட கேப் டவுன் ஆச்சு. அது கேப் டவுன் மீன்ஸ் 10% கிட்ட லாஸ் ஆச்சு. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட -8% கிட்ட கேப் டவுன் ஆகி இன்னமும் மார்க்கெட் இருக்குது. ஸோ நான் என்னோட அசம்ஷன் என்னன்னா இன்னமும் கோல்டு கொஞ்சம் கீழே விழுகும். இது வந்து லைக் இப்போது என்ன கேட்டிங்கன்னா நான் எப்படி இதை அக்யூமுலேட் பண்ணுவேன் இதுக்கப்புறம் ஃப்யூச்சர்லன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணுவேன் ஒரு ஃபாலுக்கும். அதாவது இப்போ இங்கே ஒரு சின்னதாக ஒரு அக்யூமுலேட் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல ஒரு சின்னதாக அக்யூமுலேட் பண்ணியிருப்பேன். இன்னும் கீழே உழுவல லைக் ரொம்ப ஒரு சின்ன போர்ஷனாகவே அக்யூமுலேட் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா இப்போ ஒரு லைக் ஒரு ரஷ் இருக்குது இந்த கோல்டுலேயும் சில்வர்லேயும் லைக் மெட்டல்ஸ்லேயும். ஏன்னா லைக் மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் அப்படி. ஸோ அதனால் நீங்களும் போயிட்டு லைக் ரேண்டமாக போயிட்டு இல்லை கோல்டு ஏறுதேன்னு சொல்லிட்டு வாங்குறதோ, இல்லை கோல்டு ஐயோ இறங்குதேன்றத மொத்தமாக செல் ஆஃப் பண்ணுறதையும் பண்ணாதீங்க. ஸோ இதை வந்து என்னோட அட்வைஸ். இது நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எடுத்துக்கலனாலும் சரி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்னோட லைக் நான் அந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி உங்களுக்கு நான் ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஷேர் பண்ணிட்டேன் நம்புகிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கனெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.